பணம் பரிவர்த்தனை செய்யறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய விஷயம், அசால்ட்டா மட்டும் இருந்துடாதீங்க. மொபைல் போன் திடீரென தொலைந்து போவது யாருக்கும் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும். காரணம், இன்றைய காலகட்டத்தில் மொபைல் என்பது வெறும் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல. அதில் புகைப்படங்கள், வீடியோக்கள், வங்கி செயலிகள், UPI சேவைகள், சமூக வலைதள கணக்குகள், முக்கிய ஆவணங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் சேமிக்கப்பட்டுள்ளன. எனவே மொபைல் தொலைந்துவிட்டால் பதற்றப்படாமல் உடனடியாக சில முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம். முதலில் வேறு ஒரு மொபைல் அல்லது கணினி மூலம் உங்கள் போனின் இருப்பிடத்தை கண்டறிய முயற்சிக்க வேண்டும். ஆண்ட்ராய்டு பயனர்கள் ஃபைண்ட் மை டிவைஸ் வசதியையும், ஐபோன் பயனர்கள் ஃபைண்ட் மை ஐபோன் வசதியையும் பயன்படுத்தி போன் எங்கு உள்ளது என்பதை சரிபார்க்கலாம். சில நேரங்களில் போன் அருகிலேயே இருந்தாலும் தவறவிடப்பட்டிருக்கலாம். இந்த வசதிகள் போனை ரிங் செய்யவும், லாக் செய்யவும், தேவையானால் அதில் உள்ள தரவுகளை அழிக்கவும் உதவும். இரண்டாவது, உங்கள் முக்கிய கணக்குகளின் கடவு சொற்களை உடனடியாக மாற்ற வேண்டும். குறிப்பாக மின்னஞ்சல், இணைய வங்கி, UPI செயலிகள், சமூக வலைதளங்கள் மற்றும் பிற முக்கிய சேவைகளின் கடவு சொற்களை மாற்றுவது மிகவும் முக்கியம். இதனால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் தவறான கைகளுக்கு செல்வதை தடுக்க முடியும். மூன்றாவது, உங்கள் சிம் கார்டை உடனடியாக தற்காலிகமாக முடக்க வேண்டும். இதற்காக உங்கள் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொண்டு சிம் பிளாக் செய்யலாம். இல்லையெனில் OTP-கள் மூலம் வங்கி தொடர்பான தகவல்கள் மற்றவர்களின் கைகளுக்கு செல்லும் அபாயம் ஏற்படலாம். நான்காவது, அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும். மொபைலின் IMEI எண்ணை வழங்கி புகார் செய்தால் பின்னர் போனை கண்டுபிடிக்க அதிகாரிகளுக்கு உதவியாக இருக்கும். மேலும் எதிர்காலத்தில் ஏதேனும் தவறான பயன்பாடு நடந்தால் காவல் நிலைய புகார் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும். ஐந்தாவது, மத்திய அரசின் CEIR சேவையை பயன்படுத்தி உங்கள் மொபைலை பிளாக் செய்யலாம். இதன் மூலம் வேறு ஒருவர் அந்த மொபைலில் புதிய சிம் பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த முடியும். பின்னர் மொபைல் மீட்கப்பட்டால் அதனை மீண்டும் செயல்படுத்தும் வசதியும் உள்ளது. பலர் போன் கிடைத்துவிடும் என்று நினைத்து சில நாட்கள் காத்திருப்பார்கள். ஆனால் முதல் சில மணி நேரங்களே மிகவும் முக்கியமானவை. தாமதம் செய்வதால் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுவது, வங்கி கணக்குகள் தவறாக பயன்படுத்தப்படுவது போன்ற அபாயங்கள் அதிகரிக்கலாம். எனவே மொபைல் தொலைந்துவிட்டால் பதற்றப்படாமல் இந்த 5 நடவடிக்கைகளையும் உடனடியாக மேற்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் செயல்பட்டால் உங்கள் தனிப்பட்ட தகவல்கள், வங்கி கணக்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாக்க சிறப்பாக வைத்துக் கொள்ள முடியும். சிறிது விழிப்புணர்வும் விரைவான நடவடிக்கையும் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும்.